ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அசலான ஸ்ரீலங்கன் ரெசிபின்னு கூட சொல்லலாம், இல்லை கேரளா ஸ்டைல் பீஃப் மிக்சர்னு சொல்லலாம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 1/2 கிலோ பீஃபை போன்லெஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். உடச்ச கல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ½ லெமன் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். தனிமிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கறியை வேக வைக்கக்கூடிய தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அந்த பீஃபை நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு வெறும் உப்பும் தண்ணியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் காட்ட மறந்துட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுக்கலாம். இது எப்படியும் ஒரு நார்மல் ஃப்ரை நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இது கேரளா ஸ்டைல் பார்த்திங்கன்னா பீஃப் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா பீஃப் சம்பல்னு சொல்லுவாங்க. ஸோ பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த பீஃபை போட்டுக்கலாம். இது நார்மலாக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வேக வச்சதுனால ஓரளவு பொரிஞ்சால் போதும். ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபியும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீக்கும் சாப்பிட்லாம். இப்போ சாதம் இருந்தால் அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ அதே ஆயிலில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொரித்து நல்ல பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்ச கல்லையும் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேர்க்கடலை இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். ஈவினிங் டீயோடு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நார்மல் மிக்சரோட. ஸோ அதை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு ஃப்ளேவருக்காக அதையும் நம்ம இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எதையுமே மாற்றிக்கலாம். இதே மெத்தடு தான். நம்ம இப்போ 2 கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே ஃப்ளேமை மீடியமில் வச்சு முடிஞ்சளவு ஃப்ளேமை மீடியமில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் அது கருகிடாமல் கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ அவ்வளோதான். இதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பீஃபை ஒரு மிக்ஸி ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த ஆனியன், பூண்டு, உடச்ச கடலை, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். காரம் அதிகமாக பிடிக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸை. இது சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இதை ஒன்றோட ஒன்றா கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுக்குங்க. இல்லை ஸ்பூன் இருந்தாலும் ஸ்பூனில் கிளறி விட்டுக்குங்க. கையில் அடிபட்டுருக்கு இருந்தாலும் நான் ஸ்பூனில் கிளறேன். நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுங்க. ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சம்பல், இல்லை கேரளா ஸ்டைல் மிக்சர்னு கூட சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் சாராஸ் கிச்சன்.